உறவுகளுக்கு வணக்கம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் நமது தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கான சில உரிமைகள் இந்த வருடம் மறுக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான காணொளி தான் இந்த காணொளி. இருக்கன்குடி கோயிலில் நமது முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்குன்னு பாரம்பரியமாக சில உரிமைகள் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயிலில் எப்போதுமே பல்லக்கு தூக்குறது நமது சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான். அதில் இந்த வருஷம் அந்த பல்லக்கு தூக்குற மக்கள் மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம மக்கள் மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சள் துண்டும் மஞ்சள் வேஷ்டியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அடையாளப்படுத்துது, அதனால் இங்கே ஜாதி உள்ளே புகுந்துரும் அப்படிங்கிறதுனால அதை தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு கோயில்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அந்த கடவுளுக்கு பிடித்த வகையான வண்ணங்களில் ஆடைகளை அணிஞ்சிட்டு போகிறது வழக்கம். இப்போ திருச்செந்தூராக இருக்கட்டும், பச்சை கலரு இல்லை காவி கலரு அந்த மாதிரி துண்டு வேஷ்டி சேலை அந்த மாதிரி அணிஞ்சிட்டு போவாங்க. சபரிமலையை எடுத்துக்கிட்டால் கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு அல்லது ஊதா கலரில் இந்த மாதிரி அணிஞ்சிட்டு போவாங்க. பெரும்பாலும் அம்மன் கோயில்களில் மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு அணிகிறது தான் வழக்கமாக இருந்துட்டு வருது. இது அதுவும் 2 கலர்கள் சேர்ந்து இப்போ மஞ்சளும் சிகப்பும் அணிஞ்சால் கூட அது தேவர் சமுதாயத்தை குறிப்பிடும். இல்லை வேறு ஏதாவது 2 கலரை சேர்ந்தால் அது ஒரு சமுதாயத்தை குறிப்பிடும்னு சொல்லலாம். மஞ்சள்ங்கிறது ஒரு யூனிக்கான கலர், அது ஒரே கலர் தான். அந்த கலர் எப்படி ஜாதி அடையாளத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை. இதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறது என்னென்னா, மாற்று சமூகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு, அதனால் அவங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா உரிமை மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுறாங்களாம். கோயிலில் கோயில் சார்பாக இல்லை, அவங்களுக்கு கட்டிக்கிறாங்க. அந்த பரிவட்டம் கட்டுறதை நமது மக்கள் தடுத்ததாகவும், அதனால் அவங்க இதை தடுக்கிறதாகவும் அந்த நத்தத்துப்பட்டி ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க. சரி, பரிவட்டம் கட்டுறது சம்மந்தமாக நம்ம மக்கள் தடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அனைத்து கோயில்கள்லையுமே முதல் மரியாதை பரிவட்டம் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஹைகோர்ட்டோட ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் எதன் அடிப்படையில் வழங்குறாங்கன்னா, சேதுபதி அப்படிங்கிறவர், சிவகங்கை சிங்கமுனரியை சேர்ந்த சேதுபதி அப்படிங்கிறவர் 2022 ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கோட எண் பார்த்திங்கன்னா WPMD நம்பர் 11770/2022. யாருக்காவது தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பியை அனுப்புகிறேன். அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கின் அடிப்படையில் ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு 15/6/2022. அதாவது கோயில்களில் கடவுள் மட்டுமே முதன்மையானவர், வேறு யாரையும் முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு முதல் மரியாதையோ இல்லை பரிவட்டங்களோ கட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த தீர்ப்போட சாராம்சம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த வருஷம் 8வது மாதம் நடக்கிற ஆடி மாதம் நடக்கிற 2022 ஆடி மாதம் நடக்கிற திருவிழாவில் அவங்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடாது, நீங்கள் கோயில் வளாகத்தில் வச்சு பரிவட்டம் கட்டக்கூடாது, இப்படி கோர்ட் ஆர்டர் இருக்குதுன்னு அதிகாரிகள் தான் தடுக்கிறாங்க. அந்த வருஷம் தான் தடுக்கிறாங்க. அதுவும் கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால தான் அதை தடுக்கிறாங்க. இதை எதிர்த்து இவங்க 2023 வழக்கு தொடுக்கிறாங்க. எங்களுக்கு பரிவட்ட உரிமை வேண்டும் அப்படின்னு. அதாவது 2022 பிரச்சனை பண்ணி இவங்க பரிவட்டத்தை கட்டிட்டாங்க. 2023 இவங்க குருசாமி அப்படிங்கிறவர், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த குருசாமி அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கோட எண் பார்த்திங்கன்னா WPMD நம்பர் 18957/2023. இந்த வழக்கில் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு என்னென்னா, இருக்கன்குடி திருக்கோயிலில் 2022 வருடத்தில் இருக்கன்குடி ஊர் நாட்டமைக்கு, அதாவது மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கோவில் சார்பாக பரிவட்டம் கட்டப்பட்டதால் நத்தத்துப்பட்டி மக்கள் ஆட்சேபனை செய்தனர். இதற்கு உதவி ஆணையர் அளித்த விளக்கத்தில் இருக்கன்குடி ஊர் நாட்டமை சார்பில் ஆதாரமாக காண்பிக்கப்பட்ட வீடியோவின் அடிப்படையில் இந்த இக்கட்டான நேரத்தில் நடைபெற்றதாகவும், இந்த வீடியோ சரியா தவறா என முடிவு செய்ய நேரம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்படி வீடியோவினை ஆய்வு செய்து தவறான வீடியோ என தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இந்து அறநிலையத்துறையினரால் புகார் அளித்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டதுன்னு ஒரு வாக்கியத்தை குறிப்பிடுறாங்க. இது 6/8/2022 பீஸ் மீட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன பேரா 5வது பாயிண்ட். இதை மட்டும் குறிப்பிடுறாரு. அதாவது 2022 8வது மாதத்தில்
கோயில் திருவிழா நடக்குது. அதில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மாற்று சமுதாயத்தினருக்கு வந்து பரிவட்டம் கட்டப்படுது. அந்த பரிவட்டம் கட்டப்படுறதுக்கு நத்தத்துப்பட்டி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதனால் அவங்க வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அந்த மாற்று சமுதாயத்தினர் வந்து நாங்கள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பரிவட்ட உரிமையை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, இரு தரப்புகளையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வேறு வழி இல்லாமல் அவங்க கட்டாயப்படுத்தினதுனால அவங்களுக்கு பரிவட்டத்தை கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஆதாரம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எங்களால் உறுதிப்படுத்த முடியலை. அப்படி உறுதிப்படுத்தி இது பொய்யான ஆதாரம், முன்னாடியிலிருந்தே இவங்களுக்கு இந்த உரிமை இல்லைன்னு தெரிகிற பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இந்து அறநிலையத்துறையால் காவல்துறையிடம் முறையிட்டு புகார் கொடுக்கப்பட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இது எப்போ 2022 திருவிழா நடந்த மறுநாள் பரிவட்டம் கட்டிட்டாங்க. பிரச்சனை வந்து அதாவது தீர்ப்பு ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறதுல யாருக்கும் பரிவட்டம் முதல் மரியாதை கிடையாதுன்னு. அதுக்கு அப்புறமா கோயில் திருவிழா நடந்ததுக்கு அடுத்த நாள் நடந்த பீஸ் மீட்டிங்கில் இந்த முடிவு எடுக்கப்படுது. இதை வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பிட்டு அதில் இவங்க வந்து அந்த வருஷம் அனுமதிச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கடைசி நேரத்தில் வந்து கேட்கறதுனால எனக்கு வேறு வழி இல்லை, இந்த உரிமையை நான் வந்து கொடுக்குறேன், அது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை வந்து தெளிவாக சொல்கிறாங்க. திஸ் ஆர்டர் cannot be cited as a precedent for the next year and for any years in future. With this observation and direction, this writ petition is disposed அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டர் வந்து இந்த வருடத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். இதை உதாரணமாக காட்டி நம்ம இதை அடுத்த வருஷத்துக்கோ இல்லை இனிமேல் ஃப்யூச்சர்லேயோ இந்த உத்தரவை காட்டி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னதாக அவங்க வந்து ஒரு இந்த தீர்ப்பு கடைசியாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சேர்க்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in the meanwhile the petitioner shall submit an application under section 63E of HR and CE Act before the Joint Commissioner HR and CE, and he shall consider the said petition and ascertain the customary rights of the petitioner and dispose of the petition within a period of 3 months from the date of filling of the petition அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது நான் இந்த உத்தரவு கொடுக்குறேன், இந்த வருஷம் இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் அடுத்த வருஷத்துக்கு இவங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சு இந்த உரிமை அப்படின்னா இது சம்மந்தமாக இந்து சமய அறநிலைத்துறை ஜேசிட்ட கமிஷனர்கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, அவங்ககிட்ட போய் முறையிடணும். அவர் இந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ண 3 மாதத்துக்குள்ளே இது சம்மந்தமான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெட்டிஷனில் குறிப்பிடுறாரு. இதில் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, அந்த 2022 ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கை இந்த ஜட்ஜி வந்து சுட்டி காட்டுறாரு. அது மூலியமாக தான் நமக்கு தெரிய வருது. அந்த பீஸ் மீட்டிங்கில் அவர் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஆதாரம் உண்மையா, இவங்களுக்கு பழங்காலத்தில் இருந்தே இந்த பரிவட்டம் கட்டப்படுற உரிமை இருக்குதா இல்லையான்னு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆராய்ஞ்சு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம், அதாவது 2022 பரிவட்டம் கட்டப்பட்டது சரியா தவறா அப்படின்னு நினச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாலோ இல்லை இவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டுறதுக்கு உரிமை இருக்குன்னு உறுதியாக தெரிவிச்சிருந்தாலோ இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை. அதனால தான் இந்த பிரச்சனை கோயிலில் மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது. சரி, அது முடிஞ்சது. அவங்க அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வருஷமும் பரிவட்டம் கட்டியாச்சு. போன வருஷம் 2023 பரிவட்டம் கட்டிட்டாங்க. ஏன்னா கோர்ட்டு கொடுத்துருச்சுல, ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டப்பட்டாச்சு. அதுக்கு அப்புறமா 31/7 அதாவது இந்த வருஷம் 31/7 தான் அந்த குருசாமிங்கிறவர் வந்து ஜெயசிட்ட போய் ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாரு. எப்போ நமக்கு வந்து இந்த வழக்கு 3/8/2023 வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் அடுத்த வருஷம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஜெயசிட்ட முறையிட்டு அப்படின்னு. இவங்க உண்மையாகவே இவங்களுக்கு உரிமை மேலே அக்கறை இருந்துருச்சுன்னா அந்த வழக்கு முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே, அதாவது 1 மாதமோ 2 மாதத்துலேயே போய் வந்து அவங்ககிட்ட ஜேசிட்ட கோர்ட்டு தீர்ப்பில் சொன்ன மாதிரி ஜேசிட்ட போய் முறையிட்டு அவங்களோட உரிமையை மீட்டிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு உரிமை இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதை குறுக்கு வழியில் கிடைக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட போய் அவசரமாக அதை வாங்கணும்னு நினைப்போம். அப்போது இந்த வருஷ திருவிழா வந்து இந்த 8வது மாதத்தில் நடக்க போது
அந்த மாற்று சமுதாயத்தினர் வந்து 31/7 தான் போய் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னால் போய் 31/7/2024 போய் ஜேசிட்டு போய் முறையிடுறாங்க. எங்களுக்கு இந்த வருஷமும் பரிவட்ட உரிமை வேணும், அதை நீங்கள் உடனடியாக தீர்ப்பு கொடுங்க, 7 நாளைக்குள்ள தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை விசாரிக்காமல் முடிவெடுக்க முடியாதுன்னு அதை வந்து அப்படியே நிறுத்தி வச்சிடுறாரு. இதுக்கு இடையில் இந்த கோயில் திருவிழாவை நடத்துறது சம்பந்தமாக பீஸ் மீட்டிங் நடக்குது. 3/8/2024 2 தரப்பு மக்களையும் வச்சு ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. இந்த பீஸ் மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இருக்கன்குடி இன்ஸ்பெக்டர் செல்வம், சாத்தூர் டிஎஸ்பி சுரேஷ்குமார், சாத்தூர் ஆர்டிஓ, இருக்கன்குடி இஓ, இவங்க எல்லாரும் இருக்கும்போதே இந்த பீஸ் மீட்டிங் நடக்குது. இதுக்கு தலைமை தாங்குறது சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் வந்து தலைமை தாங்குறாரு. அவரோட அலுவலகத்தில் வச்சு இந்த பீஸ் மீட்டிங் நடக்குது. இதில் அவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க. மேலும் வேப்பிலை கொடி நிகழ்ச்சியின் போது தரப்படும் மரியாதை குறித்து மதுரையில் உள்ள இணை ஆணையர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் தீர்ப்பின்படி முடிவு எடுக்கப்படும். தீர்ப்பு வரப்பெறாவிட்டால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு எண் WPMD நம்பர் 18597/2023 மற்றும் WMPMD நம்பர் 15758 மற்றும் 15759/2023 ஆகியவற்றின் அடிப்படையில் 3/8/2023 நாளைய தீர்ப்பின்படி மரியாதை யாருக்கும் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுது. அதாவது ஜேசிட்ட போய் இவங்க வந்து 31/7/2024 முறையிடுறாங்களா, அது வந்து நிலுவையில் நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஜாயின்ட் கமிஷனர். அதன் அடிப்படையில் ஏதாவது தீர்ப்பு முடிவு எடுக்கப்பட்டால் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பீஸ் மீட்டிங்கில் சொல்லிடுறாங்க. இது என்னைக்கு நடக்குது? 3/8/2024 நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஜேசிட்ட போய் முறையிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. இதையெல்லாம் விட்டுட்டு 8/8/2024 அன்னைக்கு டிஎஸ்பி அவர்களும் அந்த கோயில் ஈவோ இருக்கன்குடி ஈவோ அவர்களும் ஜேசிக்கு ஒரு லெட்ரு அனுப்புனதா சொல்லப்படுது. என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வாரதுனால நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புனதா சொல்லப்படுது. இது எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஜேசி வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. என்னைக்கு? 9/8/2024 இந்த முதல் பரிவட்டம் கெட்டக்கூடிய நாள் வருது இல்லையா, அன்னைக்கு பிரச்சனைக்குரிய நாள். அதாவது 5 மணிக்கு பரிவட்டம் கெட்டப்படணும். அந்த முறைப்படி பார்த்தா இவர் எப்போ தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, மதியம் 12 மணி to 2 மணிக்குள்ள இந்த ஒரு உத்தரவை கொடுக்குறாரு மக்களுக்கு. இவங்க வந்து போன வருஷ தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வருஷம் பரிவட்டம் கட்டிக்கொள்ளலாம், இந்த ஒரு வருஷம் மட்டும். அதாவது டிஎஸ்பி அவர்களும் என்கிட்ட ஈவோ அவர்களும் கேட்டுக்கிட்டதன் பேரில் நாங்கள் வந்து பரிவட்டத்தை கட்டிக்கிடலாம், இவங்க பரிவட்டத்தை கட்டிக்கலாம், அதுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2022 பரிவட்டம் கட்டுறது சம்மந்தமாக விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்தா இது அடுத்த வருஷம் கோர்ட்டுக்கே போயிருக்காது. அப்போ நடவடிக்கை எடுக்கலை. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளோ அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கலை. அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை கேட்கல. யார்? அந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். கோர்ட்டு வந்து 2023 தீர்ப்பு கொடுக்குது, உங்களுக்கு இந்த வருஷம் மட்டும் கட்டிக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜேசிட்ட அப்ளை பண்ணி 3 மாதத்துக்குள்ள தீர்ப்பு வாங்கிக்கலாம்னு. அவங்களும் உடனடியாக போய் அப்ளை பண்ணி வாங்கலை. ஏன்னா உடனடியாக போனால் கிடைக்குமோ கிடைக்காதோ, கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க வந்து 31/7/2024 தான் இதுக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க, ஜேசிக்கிட்ட போகிறாங்க. அதே மாதிரி அழுத்தம் கொடுத்து இவங்க வாங்கவும் செஞ்சுட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஜேசி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால நான் வந்து இவங்களுக்கு இந்த வருஷமும் இதை கொடுக்குறேன்னு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? கோர்ட்டு கொடுக்குறதுனா ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. இன்னொன்று, முதல் மரியாதை யாருக்கும் கிடையாது, பரிவட்டம் கிடையாதுன்னு ஒரு கோர்ட்டு உத்தரவு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க, இந்த இப்படி ஒரு உத்தரவை கொடுத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இதன் அடிப்படையில் நேற்று வந்து பரிவட்டமும் கெட்டப்பட்டாச்சு. சரி, ஓகே, இவர் கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து விசாரணை நடக்குது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் வருதாங்கிறத அதுக்கப்புறம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு ஒன்று மட்டும் காரணம் காமிச்சு இவர் கொடுத்தது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்க முடியாதது. ஏன்னா ஒரு தரப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா அப்போ இன்னொரு தரப்பு அமைதியாக இருக்கும். ஏன்னா இவங்களோட உரிமையும் காலங்காலமாக இருந்த உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி, இது காலங்காலமாக இருக்கிற உரிமைங்கிறத விட அடிப்படை உரிமை, எல்லா கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, அதை மறுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு பேரில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அதுக்கும் நீங்கள் உத்தரவு போட்டிருக்கலாம்ல.
இதுதான் அங்கே நடக்கிற பிரச்சனை. அதாவது ஒரு தரப்புக்கு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டே கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மக்களும் வந்து அந்த பீஸ் மீட்டிங்கில் மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி கெட்டாலும் நாங்கள் காவி வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அம்மனுக்கு பிடிச்சது கடவுளுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு கலரை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த பீஸ் மீட்டிங்கில், அதாவது 3/8/2024 அன்றைக்கி நடக்கிற, இப்போ இந்த மாதம் போன வாரம் நடந்த பீஸ் மீட்டிங்கில் 3 ஊர் மக்கள் வந்து அந்த அதிகாரிகளை மதிக்காமல் வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க, அவங்க முடிவுகளுக்கு ஏற்றுக்கிறாமல். அதாவது தேவர் சமுதாய மக்கள் சரி மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி தானே கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிடுறாங்க. அவங்களும் வேறு கலர் வேஷ்டி கெட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மக்கள் எங்களுக்கு பரிவட்டம் வேணும், கோர்ட் ஆர்டர் இருக்குது, முந்தைய ஆர்டரை இவங்க முன்னூட்டியே வாங்கியிருக்கலாம், அதை வாங்கலை, எதுவுமே பண்ணாமல் எனக்கு இந்த நேரத்தில் வேணும்னு கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க. அதிகாரிகளும் சட்டம் ஒழுங்க காரணம் காட்டி இதை வந்து கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்க, என்ன முடிவு எடுக்கப்படுதுங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது மக்களோடைய உங்களோட பார்வைக்கே விட்டுருதோம். இன்றைக்கி வந்து முக்குளத்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது, மற்ற சமுதாயங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். ஒவ்வொரு சமுதாயங்களுக்குமான உரிமைகள் மறுக்கப்படும். அப்பவும் நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மக்களாகிய உங்களோட பார்வைக்கே நான் விட்டுருதேன். இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடியது நம்ம கிடையாது, அந்த சம்மந்தப்பட்ட ஊர் பொதுமக்களும் அந்த அதிகாரிகளும் தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்மையாகவே ஏற்படாமல் இருக்கணும்னா திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு முந்தின வருஷம் என்ன திருவிழா நடந்துச்சோ, அதில் என்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அதை முன்கூட்டியே தீர்க்கிறதுக்கான பிரச்சனைகளை நீதிமன்றம் மூலமாகவும் அதிகாரிகள் மூலமாகவும் எடுக்கணும். கடைசி கட்டத்தில் வந்து பீஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒரு தலைபட்சமாக இருக்கிறதா தான் மற்ற மக்களால் கருதப்படும். அந்த மாதிரியான முடிவுகளை எதிர்காலத்தில் தவிர்க்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் நல்லது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.